ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டெஸ்க்டாப் லேப்டாப் வந்து சேஞ்ச் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் 11 OS எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பூட் பண்ணுறதுக்கு பவர்எஸ் சாஃப்ட்வேர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் மேபி நிறைய பேர் ருஃபஸ் யூஸ் பண்ணுவீங்க. நான் பவர்எஸ் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் எப்படி பூட் பண்ணுறது சொல்லி வந்து பார்ப்போம். அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பிசி ஹெல்த் ஆப் செக்கப்பை யூஸ் பண்ணி அதில் நம்மளோட சிஸ்டம் மீட் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா சொல்லி வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் OS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். OS இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக விண்டோஸ் 11 ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன உங்களுக்கு சொல்யூஷனும் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் எல்லாமே ஒரே வீடியோவில் இருக்குது, டாப் டு பாட்டம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விண்டோஸ் 11ஓட அஃபிஷியல் ஐஎஸ்ஓ வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்காக எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி சும்மா டெமோ வந்து காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் விண்டோஸ் 11 வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தா உங்களுக்கு ப்ராடக்ட் லாங்குவேஜ் வந்து கேட்கும். இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 64 பிட் தான் டிஃபால்ட்டாக இருக்குது, 32 பிட் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ ஓகே, 64 பிட்டை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 1 டே வரைக்கும் உங்களுக்கு பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1 டே வரைக்கும் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 டே வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க, 24 ஹவர்ஸை கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வேலிடிட்டி எக்ஸ்பயர் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் வந்து பாஸை வந்து ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து OS வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஒரு நாளுக்குள்ளே டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துங்க. ஜியோ ஏர்டெல் தான் இருந்தால் ஆட் ஆன் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 GB கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறப்போ டேட்டா வேஸ்டேஜில் போய் ஒரு 5.2 அப்படி வந்து நமக்கு ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் OS வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு பூட் பண்ணுறதுக்கு பவர்எஸ் சாஃப்ட்வேர் வந்து வேணும். நான் வந்து மோஸ்ட்லி பவர்எஸ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பவர்எஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வெப்சைட்டில் தான் 32 பிட் அண்ட் 64 பிட் வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் சிஸ்டம் எது இப்போ நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ 32 பிட் அண்ட் 64 பிட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பவர்எஸ் சாஃப்ட்வேரில் பூட் பண்ணலாம். விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அஃபிஷியல் விண்டோஸ் 11 பிளாக் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. அண்ட் ப்ராசர் வந்து இவ்வளோ இருக்கணும், 64 பிட் ப்ராசர் இருக்கணும், 2 ஆர் மோர் கோர்ஸ் இருக்கணும். அண்ட் ரேம் 4 GB மேலே இருக்கும், ஸ்டோரேஜ் 64 GB இருக்கணும். அண்ட் டிபிஎம் எனேபிளாக இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு டிஸ்பிளே இதெல்லாமே இருக்கும். டிஸ்பிளே வந்து 720 டிஸ்பிளே மினிமமாக இருக்கணும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபிஎம் 2.0 இருக்கணும். அண்ட் நமக்கு செக்யூரிட்டி எனேபிள் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேரால் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ இந்த சிஸ்டம் கம்பேரபிலிட்டிஸ் எல்லாம் இதில் செக் பண்ணிட்டேன். பட் நம்ம இருந்தாலும் வந்து பிசி ஹெல்த் ஆப் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் நம்மளோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிசி ஹெல்த் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுங்க இந்த வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் நான் வந்து அந்த பிசி ஹெல்த் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. நான் அதில் செக் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. என்னோட டெஸ்க்டாப் வந்து விண்டோஸ் 11 வந்து கம்பேட்டபிலிட்டிக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களோட டெஸ்க்டாப் டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் இன்ட்ரடக்ஷன் டு விண்டோஸ் 11 நம்ம அந்த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் செக் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் நவ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு திஸ் பிசி மீட்ஸ் விண்டோஸ் 11 ரெக்குயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் டிபிஎம் 2.0 அல்ல செக்யூரிட்டி எனேபிள் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஷோவாக இருக்கும். இந்த சி ரிசல்ட்ஸில் வந்து எனேபிள் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஷோவாக இருக்கும். நமக்கு இன்னும் இருக்கும், பட் எனேபிள் பண்ணதான் செக் பண்ணி பாருங்க. பட் இல்லாதவே ரெட் கலர் இதில் வந்து ஷோவாக இருக்கும். உங்களோட பிசியில் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பிசி ஹெல்த் ஆப்பில் செக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கிரீன் டெக்காக இருந்துச்சு. திஸ் பிசி மீட் விண்டோஸ் 11 ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. நான் OS வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. பவர்எஸ் சாஃப்ட்வேரில் இப்போ எப்படி பூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதை நம்ம வந்து பார்ப்போம். பென்ட்ரைவ் நமக்கு வந்து சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. 8 GB பென்ட்ரைவ் மினிமம் இருந்தால் வந்து போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு 16 GB பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஏதாவது நான் பென்ட்ரைவ் ஆல்ரெடி ஒரு பூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த பென்ட்ரைவ் ஏதாவது இருந்துச்சுன்னா முக்கியமான ஃபைல்ஸில் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துச்சுங்க. பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஏதாவது சம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அது ரீடைட்டாக எல்லாம் வந்து டெலிட் ஆயிரும். அதனால பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸை பேக்கப் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபார்மேட் பண்ணிருங்க. அண்ட் நம்ம ஃபார்மேட் பண்ணாலும் OS செக் பண்ணும்போது அதுவே வந்து ஃபார்மேட் பண்ணிடும். நான் இருந்தாலும் இப்போ நம்மளோட பென்ட்ரைவ் வந்து நான் வந்து ஃபார்மேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோட பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணியாச்சு. 8 GB பென்ட்ரைவ் இருந்தால் வந்து போதும். ஸோ இப்போ பென்ட்ரைவ் கரெக்டாக இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, பவர்எஸ் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் இப்போ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ கண்டினியூ ட்ரையல் வெர்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது இப்போதைக்கு ட்ரையல் வெர்ஷன் தான், பெய்டு கிடையாது. கண்டினியூ ட்ரையல் வெர்ஷன். நெக்ஸ்ட்டு டூல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் பூட்டபிள் USB டிரைவ்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது ஓகே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ ட்ரையல் வெர்ஷன் கொடுங்க.
இப்போ வந்து நம்மளோட பென்ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணணும், ஓஎஸ் ஃபைலை செலக்ட் பண்ணணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணி இப்போ நம்ம என்னோட ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து டெஸ்க்டாப் இருக்குது, நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுங்க. ப்ராக்ரஸிங் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஃபார்மேட்டட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி ரைட்டிங் யூஎஸ்பி டிரைவ் நமக்கு எல்லா மெத்தடும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட பென் டிரைவ் வந்து பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பூட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லி வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களோட அந்த சிஸ்டத்தோட பூட் கீ வந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ என்னோட சிஸ்டத்தோட பூட் கீ வந்து பார்க்கும்போது டெலிட் பட்டன் கீ வந்து பூட் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். யூஇஎஃப்ஐ யூஎஸ்பி பார்ட்டிஷன் 1 பூட் மெனு. ஸோ இப்போது செட்டப் பேஜ் வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ். நெக்ஸ்ட் இப்போ நம்மகிட்ட வந்து விண்டோஸில் உனக்கான ப்ராடக்ட் கீ கிடையாது, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி பின்னாடி வந்து பார்ப்போம். ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துலாம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போயிடும். அண்ட் விண்டோஸ் 11 ஹோமா அண்ட் சிங்கிள் லாங்குவேஜ் எஜுகேஷன் நிறைய இது இருக்குது. அண்ட் நமக்கு வந்து விண்டோஸ் 11 ப்ரோ தான், நம்ம அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நோட்டீஸ் லைசன்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி யாரும் படித்து பார்க்குறதில்ல. ஸோ பார்த்துட்டு ஐ அக்செப்ட் வந்து கொடுத்துருவோம். நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ நம்ம கஸ்டமாக தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ என்ன ட்ரைவில் நீங்கள் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து பார்த்துங்க கரெக்டாக. இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிஸ்க் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். நான் வந்து எதுன்னு சொல்லி கரெக்டாக வந்து பார்த்துட்டு உள்ள சிஸ்டத்துலேயே வந்து இந்த ட்ரைவில் வந்து இவ்வளோ ஜிபி ஸ்பேஸ் இருக்குது, ஸோ இதான் சி ட்ரைவ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதை பற்றின தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஃபியூச்சரில் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஷோ ஆகிற இந்த பாப்அப் விண்டோவுக்கு என்ன காரணம் சொல்லி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறோம். ஸோ இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ இன்ஸ்டாலிங் விண்டோஸ். ஸோ எவ்வளோ மணி நேரத்தில் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியாது, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அண்ட் சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாகிறதும் கொஞ்சம் ஸ்லோவாகிறதும் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் எதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம், அது எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும், கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் ஆயிரும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். நம்மளோட டி ட்ரைவ் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் எந்த ப்ராப்ளம் வராது. பட் நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மறுபடியும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து க்ளீன் இன்ஸ்டால். அண்ட் இன்னும் நீங்கள் எல்லா ட்ரைவ் வந்து டெலிட் பண்ணும், இருக்கிற இந்த ஃபைல்ஸுமே வேணாம்னு சொல்லும்போது நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ட்ரைவ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்கள் க்ளீன் இன்ஸ்டால் கூட பண்ணலாம், அல்லது நீங்கள் சி ட்ரைவில் கூட உங்களோட ஓஎஸ் ஃபைலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளே ரீஸ்டார்ட் கொடுக்கலாம், அல்லது அதே ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிரும். வாவ், சே உண்மையாக நல்லா இருக்கேன். இப்போ வந்து யூஎஸ் செட் எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் இந்தியா கீபோர்ட். நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு வந்து செகண்ட் கீபோர்ட் ஸ்கிப் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ அதுக்கு இன்டர்நெட் வந்து நம்ம ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட நேம் வந்து என்டர் பண்ணும்.
இப்போ நெக்ஸ்ட், இப்போ பாஸ்வேர்டு வந்து வேண்டாம் எனக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து பர்மிஷன்ஸ், இதெல்லாம் வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகே என்ன வேணால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அதாவது பர்மிஷன்ஸ் ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா பர்மிஷன் நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம். ஹாய், getting things ready for you. Don't turn off your PC. இந்த பிசிக்கு தான் பிரச்சனை. கரண்ட் போயிடுச்சுன்னா எப்படிங்க? டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசியா. யூபிஎஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் எப்போ கரண்ட்டு போகுது எப்போ கரெக்டாக வருந்தே தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ஓஎஸ் சேஞ்ச் பண்ணோம்னா அதோ கதி தான். அப்படியா நான் என்ன ஆகும்னே உண்மையாக தெரிலிங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஒரு நாளைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் தேர். அவ்வளோதாங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 11 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். அது வந்து க்ளீன் இன்ஸ்டால் தான். எந்த ஒரு ஆப்பும் வந்து கீழே கிடையாது. நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் நம்ம இனிமேல் தான் வந்து ஒவ்வொரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் வந்து அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது இந்த பென்ட்ரைவ் பூட் பண்ணுறது மெத்தட்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எப்படி பூட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். பட் ஹெல்த் ஆப் செக்அப் அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸு, ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது, பூட் பண்ணுறது, அண்ட் விண்டோஸ் 11 வந்து அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறது, இப்போ க்ளீன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் விண்டோஸ் 11 ஆக்டிவேஷன் பண்ணுறது இப்போதைக்கு விண்டோஸ் 11 ப்ராடக்ட் கீழே கிடையாது. விண்டோஸ் 10 ப்ராடக்ட் இருந்தாலே வந்து போதும். விண்டோஸ் 10 ப்ராடக்ட் இருந்தாலே போதுமா? அப்படியா ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான விளக்கம் நெக்ஸ்ட் இல்லை வருது பாருங்கள். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓஎஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டிரைவரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆசஸ் ஆகட்டும், லெனோவோ ஆகட்டும், இன்டெல் ஆகட்டும், அண்ட் தனித்தனியான எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. விண்டோஸ் 11 இப்படி எப்படி ப்ரோ ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பிக் கொஸ்டின் இருக்கும். பிகாஸ் இப்போ விண்டோஸ் 11 ப்ராடக்ட் கீ வந்து நான் அப்படியே நம்ம விற்றாலும் அதை வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய காசுலாம் நம்ம கிட்ட வந்து கிடையாது. 5000, 10,000, 20,000 வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்மகிட்ட விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ நீங்கள் சில பேர் வந்து வச்சிருப்பீங்க. அந்த விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ யூஸ் பண்ணி நம்மளோட விண்டோஸ் 11 ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். நீங்கள் விண்டோஸ் 7 இருந்தீங்கன்னா விண்டோஸ் 10 நீங்கள் ஃபஸ்ட் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் விண்டோஸ் 10 ப்ரோக்கு அப்புறம் அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 ப்ரோ வந்து நீங்கள் அப்டேட் ஆக முடியும். நீங்கள் டேரெக்டாக விண்டோஸ் 7 விண்டோஸ் 11 வந்து அப்டேட் ஆக முடியாது. இது ஒரு தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களோட விண்டோஸ் 10 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து விண்டோஸ் 11 நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கீ வச்சிருந்தாலும் இன்னொரு சொல்யூஷன் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். இங்கே எல்லாத்துக்குமே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வந்து வேணும். ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சிருப்பீங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டும் வேணும். ஸோ எப்படி கிரியேட் பண்ண தெரியலன்னா நம்ம சேனல் அதுவும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த கீ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிக்கங்க. இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீயை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த டிஜிட்டல் லைசன்ஸ் கீயை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது மறுபடியும் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கீ மறந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்பவே மஸ்ட். அண்ட் விண்டோஸ் 10 ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்கள் விண்டோஸ் 11 வந்து ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு கொஸ்டினும் இருக்கும், விண்டோஸ் 10 ப்ராடக்ட் எங்கிட்ட இருந்துச்சு ப்ரோ என் சிஸ்டத்துக்கு, அது மறந்துருச்சு தொலைஞ்சிருச்சு, நான் அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சேனல் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. விண்டோஸோட அந்த கீயை வந்து ப்ராடக்ட் கீ எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சொல்லி தெரியாது. பட் அந்த வீடியோ கமெண்ட்ல சில பேர் யூஸ்ஃபுல்லாக இல்லை அண்ட் சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சுன்னா நீங்கள் விண்டோஸ் 11 வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா ரொம்பவே சாரி. அண்ட் ட்ரை பண்ணி கிடச்சுன்னா ரெக்கவர் பண்ண கீயை விண்டோஸ் 11 ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சொல்யூஷன் தான் உங்களுக்கு விண்டோஸ் 11 ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தட் தான். அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் எதுவும் வந்து யூஸ் பண்ண வேணாம். மோஸ்ட் அளவுக்கு இதே வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வெளியே எங்கேயும் எடுக்க வேண்டாம். இந்த கிராக்குங்கிற பேர்லாம் வெளியே இருந்து எங்கேயும் எடுக்க வேண்டாம். ஸோ விண்டோஸ் 11 ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டாப் டு பாட்டம் இப்போ டவுன் பண்ணுறது, எப்படி பூட் பண்ணுறது, எப்படி ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுற சொல்யூஷனும் சொல்லிட்டேன். அண்ட் அவ்வளோதாங்க, எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். விண்டோஸ் 11 எப்படி டாப் டு பாட்டம் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.